டார்க் காமெடி சார் இது. என்னடா டார்க் காமெடி? இருட்டில் காமெடி பண்ணுறதா இல்லை டார்க் எடை ஆமை குஞ்சு தலையா என்னடா காக்கா கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்குன்றது. ஒரு 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 ஏன்டா உனக்கு ஒரு சம்பளம் வருது, ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நீ ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து ஒரு டெவலப் பண்ணி பணத்து மேலே குறியாயிடுவீங்க. இதை வாங்கி போடுறது, இதை அமுக்கிறது, இதை பதுக்குறதுன்னு இப்படி தான் குறியா இருப்பீங்களே ஒழிய உங்களுக்கு எங்கள் ஆனந்தராஜை கூப்பிட்டு ஆனந்தராஜ் சார்லாம் கூப்பிட்டு காமெடி பண்ணுன்ற அளவுக்கு காமெடிக்கு பஞ்சம் ஆயிடுச்சா? இதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அங்கேயும் ஒரு ஈகோ வரும். பெஸ்ட்டாக என்ன டைலாக் சீன் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம். பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்கும். மொத்த படமும் இப்படி தான் இருக்கும் போல நினச்சிட்டு உள்ளே வருவாங்களா? ஆத்தாடி ஒரு படம் எடுக்கக்கூடிய வழி உங்களுக்கு புரியுமா அப்படின்லாம் அவனை கேட்கக்கூடாது. அவங்களோட காசை போடுறாங்க. இன்னும் நம்ம ஆஸ்கார் ரேஞ்சுக்கு அப்படிலாம் போகணும் அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குமே சார். அதுக்கு 2 படம் ஓடியே இருக்கக்கூடாது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னாரு. என்ன படம் சார் கண்ணு? அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாதுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்ணீர் விடுவீங்க. நீங்கள் நாதஸ்மிரியர்களுக்கு வணக்கம். காதல் படத்தில், விருமாண்டி படத்துலலாம் சின்ன ரோலாக வந்து நம்ம மனசை கொள்ளையடிச்சிட்டு போனவர், ரொம்ப நாள் கழித்து ஸ்டார் படத்தில் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு கேரக்டரில் வந்தவர் தான் சுகுமார். காதல் சுகுமார் சொல்லலாமா சார்? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்குலாம் காமெடி வந்து ரொம்ப காலிவுட்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சோ சார் நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்குறதுல? ஆமாங்க. அது என்னன்னா இப்போ எல்லாருமே நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு காமெடின்னு ரெஸ்பெக்ட் கொடு எனக்கு அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காமெடி படம்னு சொல்கிறாங்க, அதை காமெடியே இல்லை பார்க்குறாங்க ஜனங்க. சீரியஸான படம் எடுத்துருக்கேன்னா உள்ள போய் சிரிக்கிறாங்க. காமெடியாக சிரிச்சு. அதான் இப்போ எல்லாருமே சொல்கிறதுனா பிளாக் ஹியூமர்ன்றாங்க. டார்க் காமெடி சார் இது. என்னடா டார்க் காமெடி? இருட்டில் காமெடி பண்ணுறதா இல்லை பிளாக் ஹியூமர்? எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பிளாக் ஹியூமர் சொன்னாலே காமெடியே பிளாக் ஆகிடுது. அதில் இப்போ எல்லாமே டபுள் மீனிங்கில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது உருவ கேலி பண்ணுறது. ஆமாம், எடை ஆமை குஞ்சு தலையா என்னடா காக்கா கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்குன்றது, ஒரு மாதிரி உருவத்தை கேலி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சட்டையர். அதாவது யாரை நீங்கள் கவுண்டமணி சார்லாம் காமெடி பண்ணுவார், ஒருத்தரை திட்டுவார், ஒருத்தர் கேலியெல்லாம் பண்ணுவார், அது சம்மந்தப்பட்டவங்கள சிரிச்சிருவாங்க. அவ்வளோ பொலைட்டாக இருக்குமா அந்த விஷயம். பட் இப்போ இருக்கவங்கெல்லாம் நேரடியாக நசுக்கி, ஆமாம், மற்றவங்க நீங்கள் சிரிக்கிறதுக்காக இன்னொருத்தனை வந்து ரொம்ப தரக்குறைவாக இறக்குறது, ஒரு 3ஆம் பாலினத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்கிறது, இதை மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிக்குது இப்போது. எனக்கு அதில் நம்ம உடன்பாடு இல்லைனாலும் திரும்ப இதையே பண்ணி என்ன ஆச்சுன்னு சொன்னால் இதுதான் காமெடின்னு ஜனங்க வேறு வழி சொல்ல நம்ம தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஜனங்க ஒன்றும் கேட்கல, இப்படி பண்ணால் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் காமெடியில் நல்ல கிரியேட்டர்ஸ் இல்லை. ஒரு காலத்தில் ரைட்டர்ஸ் இருக்காங்க காமெடிக்கு. வீரப்பன் சார்லாம், கவுண்டமணி செந்தில் சாருக்குலாம் எழுதுனவங்க, ராஜகோபால் சார் காமெடி எழுதுனவர், கவுண்டமணி சாருக்கு, விவேக் சாருக்கு, வடிவேல் சாருக்குலாம் ஒரு டீம் இருந்தாங்க. அதில் ஒரு ஆரோக்கியம் இருந்தது அந்த காமெடியில எல்லாம். இப்போலாம் இவங்களுக்கு ரைட்டர்ஸ் வச்சுக்கிறது இல்லை. என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரில. ஒரு ஏன்டா உனக்கு ஒரு சம்பளம் வருது, ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து ஒரு டெவலப் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் இருக்குது. நீங்களே எல்லாத்தையும் செயல்பட முடியாது. ஏன்னா உங்கள் மூளை எல்லாத்துலேயுமே இயங்காது. நெருக்கடி வந்துடும். 10 படம் வந்தோன்னா பணத்து மேலே குறியாயிடுவீங்க. நீங்கள் இதை வாங்கி போடுறது, இதை அமுக்கிறது, இதை பதுக்குறதுன்னு இப்படி தான் குறியா இருப்பீங்களே ஒழிய உங்களுக்கு காமெடி மேலே ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதுதான் இன்னொரு காரணமும். அது எனக்கு ரொம்ப வருத்தம். அது சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக காமெடி படம்னு சொல்கிற படங்கள் எல்லாம் அவ்வளோ ட்ராஜடியாக இருக்குது. சீரியஸாக இருக்க படங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு. காமெடியன்ஸ் காமெடி பண்ணுறதில்ல, ஹீரோஸே வந்து நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அதாவது கமல் சார் சொல்லுவார், காமெடியன்னு ஒரு தனியாக ஒருத்தன் கிடையாது, நடிக்கிறதுல அது ஒரு கேட்டகரி. காமெடியன்னு ஒருத்தன் கிடையாது. அவர் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதுனால அவர் காமெடி ஆயிடுறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஐஸ்வர்யா மாதிரி இருக்கீங்க, ஆனால் தங்கச்சி கேட்டில் ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் ஓடிச்சு. உங்களை கடைசி வரைக்கும் தங்கச்சி கேட்டு தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு தலையெழுத்து இங்கே. அது மாதிரி ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகிட்டானா இதான் அப்படின்ட்டு எந்த கொடுமை நடக்குது தெரியுமா? இப்போ சினிமாவில் நம்ம பார்த்து இந்த வில்லன்கள்லாம் இப்போ காமெடி பண்ணிட்டு ஆனந்தராஜ் சார்லாம் கூப்பிட்டு காமெடி பண்ணுன்ற அளவுக்கு காமெடிக்கு பஞ்சம் ஆயிடுச்சா? மொட்டராஜேந்திரன் சார் அவரெல்லாம் நான் கடவுளை பார்த்து என்னடா இப்படி ஒரு வில்லன் கிடச்சிட்டாலே மிரண்டிருக்கும்ல. எனக்கு ஆனந்தராஜ் சார், மன்சோலிகான் சார்லாம் காமிச்சு பிள்ளைக்கு சூறு விட்டுக்காங்க. அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் உன்னைய, அந்த கேப்டன் பரங்கால வருவார் இல்லையா, அவள் தான் உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் உன்ட்டே. பொன்னம்பலம் சாட்டிலலாம் பார் கபாலிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் ஒழுங்காக தின்னு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. வால்டர் வெட்டியோட டைம்லலாம் அவர் பயங்கரம். அவங்களும் இப்போ காமெடி ஆகிட்டாங்க. அப்போ காமெடியனுக்கு பஞ்சமாயிடுச்சு. சினிமா எப்படி உருவாக்குது பாருங்க ஒவ்வொருத்தங்களையும்.
மொட்டை அடிச்சுக்கிட்டு இன்னும் புடவை கட்டிக்கிட்டு இப்படியே வந்து அது ஒன்றும் கிடையாது, வறட்சி. அதாவது படங்கள் பார்த்து படங்கள் பண்ணுறது, அனுபவங்களே நிறைய காமெடி இருக்குது, நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு, இந்த ஏரியா எனக்கு வரல சார், இதை நீங்கள் பண்ணலாம், பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அங்கேயும் ஒரு ஈகோ வரும், எங்கே இவருக்கு பேர் போயிருமோ அப்படி போயிருமோ. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி, எல்லோரும் சேர்ந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆனால் எல்லா காலங்களிலும் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது அப்போல்லாம் சின்ன காமெடிக்கே உண்டு உண்டு சிரிச்சிட்டோம். ஏன்னா பெரிய தேவைகள் இல்லை மக்களுக்கு, பெரிய கமிட்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ வீடு பூரா வந்து இஎம்ஐயாக இருக்குது. எப்படி சிரிக்க முடியும்? டிவி பார்த்தே இருக்கும்போது 29 என்னப்பா சிரிச்சுக்கிருக்க, போ அடுத்த மாதம் இஎம்ஐ வருது போய் கட்டுன்னு அது சொல்லுது. காரில் ஏறி உட்காந்து ஜாலியாக தான் இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 25 அச்சோ இஎம்ஐ வருது அப்படின்னு இருக்கும். ஃபோனு அவ்வளோ சொல்லுங்கள் சார், ஆமாம் ஐஃபோன் தான் யூஸ் பண்ண, ஐயோ இதுக்கு 25 இஎம்ஐ வருது. இப்படி நம்ம போகிற ஷூவிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லாத்துக்குமே இஎம்ஐ. எப்படி நம்ம சிரிக்க முடியும்? அப்போ இவ்வளோ ட்ரஸ்ட்டு இருக்குது, இவ்வளவு இது இருக்குது நமக்கு, மன அழுத்தம். அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு தான். அப்போ என்டர்டெயின்மெண்ட் வரும்போது அவங்க ஒன்று எதிர்பார்த்து வர்றாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, ட்ரெய்லரில் வந்து ஒரு படத்தை எடுக்கும்போது பெஸ்ட்டாக என்ன டைலாக் சீன் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம். பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்கும். மொத்த படமும் இப்படி தான் இருக்கும் போல நினச்சிட்டு உள்ளே வருவாங்களா, ஆத்தாடி மொத்தமாக 2 நிமிஷத்துக்கான சீன் தான் மொத்தமாக நல்லா இருந்திருக்கு போல இருக்குன்ட்டு காரியத்தை விட்டு போயிடுறாங்க. இப்போ நான் உங்களை விருந்து கூப்பிட்றேன். நான் ஒரு நடிகர், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சார் நாளைக்கு சண்டே நீங்கள் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒருத்தர் என்ன பண்ணுவார், நடிகர் நம்மளை கூப்பிட்ருக்காரு வேறு லெவலில் இருக்குன்னு நாள் பட்டினி கிடப்பார். அடுத்த நாள் போயிட்டு ஃபுல் கட்டணும். சண்டே அன்றைக்கி போய்ட்டு காலிங் பில் அழுத்திட்டு கதை திறந்த உடனே, வாங்க சார் எந்த விஷயமா வந்தீங்க சார், நேற்று நீங்கள் என்னை விருந்து கூப்பிட்டீங்களே லஞ்சுக்கு. ஆமாம்ல, ஐயோ சண்டேவா, இன்றைக்கி எல்லாம் வெளியே போயிட்டாங்களா, நான் மட்டும் தான் இருக்கேன், சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த தியேட்டருக்குள்ளே கூப்பிட்றது, டிக்கெட் கொடுத்து வாங்க உள்ளே உட்காருங்க. சரி, அப்புறம் கஞ்சியும் பச்சை மிளகும் தான் இருக்குது, அது தொட்டுக்க வேறு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பெருந்தன்மையா, என்ன சார் இதெல்லாம் நல்ல ஃபுட்டு சார், இதெல்லாம் வந்து கிடைக்குமா, இதெல்லாம் ஊரில் சாப்பிட்டது சார், கொஞ்சம் சப்பான டைம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கஞ்சியும் பச்சை மிளகாயும் அதை கடிச்சு குடிச்சிட்டு நன்றி சார் அப்படி கிளம்பி இப்படி வந்து அந்த திரும்பணுன்னே அப்பா எனக்கா போட்டு, சார் இந்த ஒருத்தர் நடிகை ஒருத்தர் கூப்பிட்டாங்க, 2-3 வருஷமாக ஆர்த்த பேசிட்டு, சார் லஞ்சு கூட்டவே கூட்டு சாம்பார் சாதம் கொடுத்துருக்கலாம், பிரியாணி வேணாம் சார் ஒரு சிக்கன் வேணாம் அது வேணாம் சார், தயிர் சாதமாக கொடுக்கலாம் சார், கஞ்சியும் பச்சை மிளகாயும் கொடுத்து என்ன தின்னுன்றாங்க சார். இதைத்தான் வந்து நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலங்கரங்களும் பயங்கரமாலாம் வச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு அவன் அசிங்கமாக திட்ட தான் செய்வான். அதை விட்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு படம் எடுக்கக்கூடிய வழி உங்களுக்கு புரியுமா அப்படின்லாம் அவனை கேட்கக்கூடாது. அவங்களோட காசை போடுறாங்க. நான் என்னோடய சும்மா ஆடும் படத்தில் சொல்லுவேன், ஐயோ என்னையா பெரிய நடிகர் அப்படின்னா, நான் ரசிகர்லாம் இல்லைன்னா என்னையா நடிகர் உங்களுக்கு, ஒருத்தன் வந்து என்ன தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு என்ன சாதி படம் எடுத்தவர், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன பேசுவான்னு தெரியாமல் அவனுடைய படத்துக்கு கையில் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து உட்காரான் பாருங்க, அவன் தான் உங்கள் முதலாளி, ரசிகர் தான் உங்கள் முதலாளி அப்படின்னு டைலாக் ஒன்று வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரசிகர் தான் நம்ம முதலாளி, அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டியது நம்ம வேலை இல்லையா. அப்போ அவங்க திட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, விமர்சனத்தை தாங்க முடியலன்னா உங்களால் வெற்றியும் தாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு, தோல்வியை தாங்க முடியலன்னா வெற்றியும் உங்களால் தாங்க முடியாது. ஸோ அதெல்லாம் மாறி வரத்தான் செய்யும். சீக்கிரமே இந்த விஷயம்லாம் சரியாகும். இவ்வளோ நீங்கள் ஆதங்கமாக பேசினாங்க சார். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படம் இது நான் ரொம்ப நல்லா ரசித்தேன் அப்படின்னா என்ன படம்? இல்லை நிறைய படம் இருக்குது. சமீபத்தில் மலையாள படம் ஒன்று பார்த்தா ஆவேசம்னு. நீங்கள் கூட மலையாள படத்தை இல்லை என்னன்னா என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நடிகன் வந்து பொதுவாக இருவேன், நான் ஒரு கலைஞன். இப்போ பேன் இண்டியா அது இதுன்னு நம்ம தான் உருவாக்கி வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம பாட்டின ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அந்த படங்கள்லாம் பெருசாக பேச ஆரம்பிச்சு. கன்னட படங்களாக இருக்கட்டும், மலையாள படம், தெலுங்கு படம் எல்லாமே வேறு லெவலில் வந்து நின்றுட்டுருக்குது. நாம் இன்னும் 10 வருஷம் முன்னாடி போயிருக்கணும்ல, அவங்க கூட அவங்களோட போயிருக்கணுமா இல்லையா. அந்த வார்த்தை நம்ம சினிமாக்காரன் தானே. ஒன்றும் இல்லை, கமல் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வார்த்தை சொன்னார், சார் நம்மளுடைய அவள் அப்படித்தான், உதிரி பூக்கள், 6லேருந்து 60 வரை, முள்ளு மலரும், இந்த மாதிரியான பெரிய பெரிய வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிற ஒரு பெரிய காவியங்கள் மாதிரி வந்துட்டு இருக்கும்போது, இன்னும் நம்ம ஆஸ்கார் ரேஞ்சுக்கு அப்படிலாம் போகணும் அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குமே சார், அது ஏன் சார் இன்னும் நடக்காமல் இன்னும் நம்ம பின்னால் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா தான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அதுக்கு 2 படம் ஓடியே இருக்கக்கூடாது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னாரு. என்ன படம் சார் கேட்டேன். ஒன்று சகலகலா வல்லவன், இன்னொன்று போக்கிரி ராஜா அப்படின்னாரு. 2மே கமர்ஷியலாக அவ்வளோ ஹிட்டு.
4 ஃபைட்டு, 4 குத்துப்பாட்டு, 4 டான்ஸு, ஒரு ஐட்டம் டான்ஸு இப்படிலாம் வந்தால் தான் படம் பண்ண முடியும், ஓடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனது இந்த படங்கள் தான். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்துருச்சு. இப்போலாம் அன்பு சிவத்தை கொண்டாடுறாங்க, இந்த படங்களெல்லாம் கொண்டாடுறாங்க. சமீபத்தில் நான் இப்போ பார்த்து ரசித்ததில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன படம் கருடன். நண்பர் சூரி. நான் சூரியே பார்க்கல, நான் அதில் என்ன தான் பார்த்தேன் நான். ஏன்னா நாங்களாம் கை பிடிச்சி ஒவ்வொரு கம்பெனியாக ஓடி ஓடி தேடி, நான் காதல் படம் பண்ணும்போது அவர் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெண்ணிலா கபடி குழு புரோட்டா காமெடி பண்ணி அப்படி ஹைலைட்டாக வந்திருக்காரு. நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் அப்படி போயிட்டு அப்படியே வந்து இப்போ 30 வருஷம் ஆயிருக்கு சூரிக்கு. எனக்கு அவர் சீனியர். 94 சினிமாவுக்கு வந்துட்டார். நான் 99 தான் வந்தேன். அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாதுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்ணீர் விடுவீங்க நீங்கள். அது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு நண்பன். ஆனால் அந்த கஷ்டத்தில் என்ன ஒரு நடந்தாலுங்க சினிமா மட்டும் விட்டு விலகவே இல்லைங்க. அதுதான் அதை விடாப்பிடியாக அதான் சொல்லுவாங்க, சினிமாங்கிற பெண் அவங்கள நீங்கள் லவ் பண்ணிட்டே இருந்தால் போதும், உங்களுக்காக ஒரு முறை குத்தாட்டம் போட்டே தீருவான். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு சூரிக்கு. எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் சினிமா விட்டுட்டு போகக்கூடாது. ஆனால் அதுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மாலாம் வந்து அது கொடுத்துடாது உங்களுக்கு. ஏரியெல்லாம் இறங்குனாலாம் ஒன்றும் வந்துடாது. கஷ்டப்படாமல் யார் இருக்காங்க? நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து மூட்டை தூக்குறவங்களை வந்து கஷ்டப்படாமல் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க மேலே வரதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நிகழும். அது ஏன் அப்படி நிகழ்ந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியாது. நாம் எந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் புரியவே இல்லையேன்னா யோசிப்பாங்க தனியாக. அப்படிலாம் எனக்கே நடந்திருக்குது. ஸோ நான் நினச்சி வந்த உயரத்தை விட காதல் படத்துக்கு பிறகு நான் ஏதாவது ஒரு 2 சீன் நடித்தா போதும், எங்கேயாவது ஊரில் நம்மளை காமிச்சு நான் நடிக்கிறேன்னு சொல்லலாம்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ரொம்ப அதை நேசிச்சுட்டு வந்ததுனால அது நம்மளை இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. சினிமா நீங்கள் என்ன சாதிச்சின்னு கேட்பாங்க. ஐயோ சினிமாவில் இன்றைக்கி இருக்கிறதே சாதனை தான் அப்படின்ற ஒரு படத்தில் கஜகர் சொல்லுவார், உங்கள் மத்தியில் வாழ்கிறதே சாதனை தான்டான்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் கோடம்பாக்கத்துக்கு 10 பேர் ஒரு நாளைக்கு 5 பேர் இப்படி தான் வந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1,00,000 பேராவது வர்றாங்க. அதாவது 2 பேர் 3 பேர் கூட அது மேலே வர்றது கிடையாது. பட் சொல்கிறேன், அவ்வளோ பேர் என்ட்ரி காட்டுறாங்க. நான் இருக்கேன்னு காமிச்சிட்டே இருக்காங்க. பட் அதையும் தாண்டி சார் சொல்கிற மாதிரி கமல் சார் சொல்லுவார், சினிமா என்கிற பெண் கோடி பேரை பார்க்கிறாள், 1,00,000 பேரை காதலிக்கிறாள், 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறாள், ஒருவனுக்கு முடிய மாலையிடுகிறாள் அப்படின்ட்டு. Taste the Daily.